எனக்கு முன்பே உட்கார்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை தோழியர் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் முத்தங்களும். உங்களுக்காக மட்டும்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏனென்றால் நாம் சொல்லும் அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கின்ற, அதை முன்னெடுத்து போகக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் மாணவர்களும் உங்களுடைய இளைஞர்கள் மட்டும்தான் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை நீங்க பொய்யாக்காம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த ராணி மேரி கல்லூரியில தான் இந்த வாசிப்பு இயக்கத்தை தூக்குனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவ தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்லி கொண்டு போய் சேர்த்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பெண் மேல இருக்கிற நம்பிக்கை தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது உண்மை அப்படின்றதுதான் ஒத்துக்குவாங்க அனைவருமே. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு நீங்க கல்வி கத்துக் கொடுங்க, அந்த ஊருக்கே அந்த வீட்டுக்கே அவ வழிகாட்டியாக இருப்பா, அதை அனைத்தையும் செயல்படுத்தி காமிப்பா அப்படின்றது. அதனால ஒரு சிறப்பான முயற்சியை இந்த ராணி மேரி கல்லூரியில் துவங்கி இருக்கிறார்கள். இன்று இந்த வாசிப்பு இயக்கத்தை இந்த சென்னை பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே நடத்துவதில், அதற்கு என்னை அழைத்ததில் எனக்கு மிகப்பெரிய பெருமையும் இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அதற்கு நன்றி. கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு அவருடைய கவிதைகளை வாசித்து இவை நாம் அனைத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும், ஏன் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய பயணமே ஆரம்பிச்சது. பட் அவர் இப்போ இருக்கிற சென்னையினுடைய நூலக மாவட்டத்தின் தலைவராக இருக்கிற இந்த பொறுப்பில் அவர் செய்து கொண்டிருக்கிற அனைத்து பணிகளையும் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு செயல் அப்படின்றது எதற்கோ ஒரு விஷயத்துக்காக இல்ல, மாணவர்கள் அனைவருமே இளைஞர்கள் அனைவருமே வாசிப்புக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்பு தான் அவரு மிகப்பெரிய திட்டங்கள், வேற வேற திட்டங்களா இருக்கலாம், அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த நோக்க வரையில் அவர் சொன்னது உங்களை எப்படியாவது வாசிக்க வச்சிடணும் அப்படின்றதுதான். இப்ப வாசிப்பு அப்படின்றது நம்மளுடைய இந்த இளைய தலைமுறையுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும் அப்படின்றது உணர்ந்திருக்கிற இந்த தருணம். இந்த சென்னை நகரத்தை பத்தி முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்னை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வெறும் ஒரு ஊர் கிடையாது. எந்த ஊருமே அது ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை அதுக்கு உரிய ஒரு இடத்தை தானா எடுத்துக்காது. அதுல இருக்கிற மக்கள் தான் அந்த ஊருக்கான தனித்தன்மையை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறாங்க. இங்க இருக்கும் மக்கள் இதை எப்படிப்பட்ட ஊராக இந்த மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள் அப்படி என்றால், சொன்ன மாதிரி நீங்க எந்த கனவை ஏந்துகிட்டு வந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கை தருகிற ஊராக, அந்த மக்களாக இந்த சென்னை மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் காலங்காலமாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு சின்ன கிராமமா இருந்த 2 கிராமங்கள் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட இந்த சென்னை மாநகரம் எல்லாருக்குமான புகலிடமாக, எல்லாருக்குமான காலை வைக்கக்கூடிய, இங்கிருந்து உயரை பறக்கக்கூடிய ஒரு கிளையாக, ஒரு நிலப்பரப்பாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே இருக்கிறவர்கள் வேற எதைய பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை பத்தி, நீ உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா, அந்த உழைப்புக்கான இடத்தை நான் தருவதற்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற அவகாசங்கள், அந்த அவகாசங்கள் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார் என்றால் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்களும் சேர்ந்துதான். இப்ப அந்த அவகாசங்கள் நமக்கு அனைவருக்கும் இருக்கிற பொழுது அந்த அவகாசங்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது மட்டும்தான். இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன சொன்னாங்க, பெண் கல்வி மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், அந்த பெண் கல்வி கொடுத்துட்டோம், அந்த கல்வியை பயன்படுத்துற இடத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுதான். நான் வளர்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சா போதும் பெண்கள் அப்படின்றது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு டிகிரி என் பொண்ணுக்கு வேணும், முதல்ல போய் நிக்கிற ஆளாக இருக்கிறதுக்கு காரணம். ஆனா சென்னையில என்னை விட முதல்ல போய் நின்று எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும்
பாதிக்கப்பட்டவர்களை எப்படியாவது அவங்களை அந்த பாதிப்புல இருந்து மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்காக வர்றவங்க இந்த சென்னை மக்கள் இருக்காங்க. முதலாவதாக மாணவர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராட்டமாக நிகழ்த்து காட்டியது யார் என்றால் நீங்கள் தான். சினிமாக்காரங்க கிடையாது, மாணவர்களுக்கு இருக்கிறது. இலங்கைக்கு எதிராக யூஎன்ஏ திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு போராட்டத்தை பண்ணினது மாணவ சமுதாயம் தான். கூடங்குளத்துல ஒரு போராட்டம் நடக்கிற போது மாணவர்கள் அங்க போய் போராட்டம் நடத்திக்கிட்டு வந்திருக்கும் போது என்ன கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், சினிமா அப்படின்ற ஒரு அடையாளத்தினால மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தையும் இந்த எழுச்சி மிக்க அவர்களுடைய பயணத்தையும் அவர்களிடமிருந்து நான் பறித்துக் கொள்ள விரும்பவில்லை. மாணவர்களுடைய போராட்டமாகவே இது இருக்கணும் அப்படின்னு சொன்னது. உங்களுடைய சக்திய நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க கையில இருக்கிறது படிப்பு என்கிற ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, உங்களுக்கான புதிய ரத்தம், புதிய சிந்தனைகள். நாங்கெல்லாம் நம்ம செஞ்சு இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது, இப்படியும் செய்யலாம் என்று செய்து புதிய பாதையை உருவாக்கக்கூடியது நீங்க தான். அந்த புதிய பாதைகள் என்ன அப்படின்னு நமக்கு நாமே எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்டா சொல்ல போனா நான் ஸ்கூலுக்கு போனது 2 வருஷம் தான், 5ஆம் கிளாஸும் 7ஆம் கிளாஸும். ஆனா எனக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை தெரியும், அவர்களுடைய மேன்மைகள் தெரியும், அவர்களுடைய வாழ்வின் வழிகள் தெரியும், எந்த மண்ணு எப்படிப்பட்டது என்று தெரியும், எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் அணுக வேண்டும் என்று தெரியும். அவை அனைத்தும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி இங்க இருக்கிற எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. வழிகாட்டுதலா உங்களுக்கு மிகப்பெரிய பேரு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுடைய முதல்வர் இங்க வந்த உடனே எனக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு கிடைச்சது, பார்த்தது, தெரிஞ்சது. உங்களுடைய இதயங்கள்ல அவங்க எப்படி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. வெறும் ஒரு பதவியினால மட்டுமே இந்த கைத்தட்டல் வந்துராது, அந்த சிரிப்பு வந்துராது, அந்த கண்கள்ல இருக்கிற ஒரு அன்பு வந்துராது. உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க வழிகாட்டுதலுக்காக. ஆனா அந்த வழிகாட்டுதலாம் இல்லாத ஒரு கட்டத்தில் இருந்த போது எனக்கு நான் வழிகாட்டுதலாக யார் என்னுடைய ஆசான்கள் என்று நான் தேர்ந்தெடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள் மூலமாகத்தான் நான் வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன், மனிதர்களுடைய இயல்புகளை கற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கை, இந்த சமூகம் இப்படியாக உருவெடுப்பதற்கு என்ன காரணங்கள்? உங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹிஸ்டரி எப்படியான மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதை கற்றுக்கொண்டேன். அப்படி கட்டமைப்பதற்கு காரணமான அவர்களுடைய வாழ்வு நிலை என்ன என்பது கற்றுக்கொண்டேன். அதனால தான் அந்த வாழ்வு நிலையை மாற்றுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெளிவு வர்றதுக்கான ஒரு பாதையை எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு காமிச்சு கொடுத்தது அப்படின்னா புத்தகங்கள் தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே இந்த சின்ன புத்தகம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு அக்கினி குஞ்சு இந்த சின்ன புத்தகம், ஒரு தீப்பொறி, ஒரு சின்ன தீக்குச்சி பூதம் இல்லையா? எவ்வளவு பெரிய தீய வைக்கிறதுக்கு அந்த தீ அறிவு தீயாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு முனைப்புடன் மனுஷபுத்திரன் அவர்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த தேர்ந்தெடுத்திருக்கிற இதை இப்ப வில்லுப்பாட்டு பார்த்தோம். அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா பாடினாங்க. அதே மாதிரி இங்க சுபிக்ஷா கூட அவ்வளவு அழகா எனக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பு. ஆனா இந்த வில்லுப்பாட்டு பார்த்தீங்க இல்லையா? நம்மளுடைய பாரம்பரிய கலையிலேயே ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது. அந்த ஒத்திசைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தர் சொல்ல அதுக்கு ஆமான்னு சொல்றது, அந்த பாட்டு திருப்பி பாடும்போது நம்ம மனதுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போகுது. அப்ப அந்த பதிஞ்சு போற விஷயத்த ஒரு கலையாக மாற்றி அதை இங்க நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு எதையாவது எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்களோடு ஒத்திசைந்து பாட வேண்டும் என்கிற உத்தியை, ஒரு கலை வடிவத்தை கண்டுபிடித்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. அதே ஒரு வில்லுப்பாட்டு பாட்டா இல்லாம ஒரு வாசிப்பாக
இங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனுஷ சொல்லி இருந்திருக்காரு. மிக அருமையான ஒரு விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு உங்களை எல்லாரையுமே இந்த விளையாட்டுக்கு மூலமாக நான் சொல்லணும்னு நினைச்சதோ இல்ல இங்க நடக்கணும்னு நினைக்கிறதையோ சொல்லணும். விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாருமே கலந்துக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க அப்படியே செய்யணும். சரியா? அப்படியே ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் பின்னாடி பசிக்குதா, பாத்ரூம் போகணுமா, இது முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம். எல்லாரும் நீங்க வந்து கையை இப்படியே முன்னுக்கு இப்படியே. மேம் நீங்களும் பண்ணலாம் மேம். there's nothing wrong if you want to. அந்த கையை வந்து இப்படியே எடுத்துட்டு போங்க. நான் டாட்டா சொல்லிட்டு போக போறது கிடையாது. இந்த 2 விரலையும் இப்படி சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அப்படியே மேல கொண்டு போங்க. என்னுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிற உத்தி கிடையாது இது. அதை அப்படியே உங்களுடைய கன்னத்துக்கு மெல்ல கொண்டு வாங்க. நான் என்ன சொன்னேன்? நான் செய்யறத நீங்க செய்யணும்னு தானே சொன்னேன். ஆனா கன்னத்துக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன்ல. அப்ப நீங்க எங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா நான் செய்யறத நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த என்ன, ஆக்ஷன்ஸ் ஆர் பிகர் தென் வேர்ட்ஸ், ரைட்? இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நான் சொன்னது என்னவா இருந்தாலும் நான் செஞ்சதை நீங்க செஞ்சிருக்கீங்க. கரெக்டா? ஆக்ஷன்ஸை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நாம செய்ய போறது ஒரு சின்ன ஆக்ஷன். இதுக்கப்புறம் நீங்க இத தொடரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் எப்படியாவது தவற விடக்கூடாது அப்படின்னு நான் இங்க வந்தது. சரியா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆரம்பிப்போமா? எனக்கும் ஊர் சென்னை தான். இது வந்து படைப்பாளிகள் பார்வையில் சென்னை. இதுல வந்து சில பத்திகளை நான் வாசிக்க அதாவது ஒரு சென்டென்ஸ் நான் வாசிப்பேன், அப்புறம் நான் வந்து கேப் கொடுப்பேன். உடனே நீங்க வந்து நாங்க வரும்போது பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி நல்ல உறக்க எங்க காதுல விழுற மாதிரி நீங்க அதை வாசிக்கணும். உங்க புக்ஸ் திறந்து வச்சுக்கோங்க. எந்த பத்தின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப வந்து கன்ஃபியூஷன் இருக்காது நமக்கு. புக்ல அதான் புக் எடுத்துக்கோங்க. கிடைச்சிருக்குல்ல? everyone has got the books almost. இருக்கு இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கிங் பார்லோனுடைய பத்தியை படிக்க போறேன். மதராசின் புகழ் நம்ப முடியாத கதைகளால் வளர்க்கப்பட்டதல்ல. சுவையான உண்மை சம்பவங்களால் அடைய பெற்றது. மதராசின் கதை மனதை லயிக்க வைக்கும் ஒரு பகுதியாக சரித்திரத்தில் அமைந்துள்ளது. கிங் பார்லோ. அடுத்தது வந்து நமது அருமைக்குரிய முன்னாள் முதல்வர் எங்களுடைய கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதிய அந்த இதுல ஆரம்பத்திலிருந்து எது வரைக்கும் வாசிக்கிறேனோ அது வரைக்கும் நீங்க வாசிக்கணும். சென்னை கோடம்பாக்கம் ரயில்வே கேட் தெரியுமா உங்களுக்கு? அந்த கேட்டை சபிக்காதவர்கள் கிடையாது சென்னையில். ஸ்டூடியோக்களுக்கு அவசரமாக போகிற நடிகர், நடிகை, முதலாளி, தொழிலாளர்கள் இருந்து வடபழனி ஆண்டவன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் வரையிலும் காரிலும் வண்டியிலும்
ரிக்ஷாக்களிலும் பாதசாரிகளாகவும் தேங்கி நின்று கொண்டு கேட்டின் முன்புறத்திலே இருக்கிற சிவப்பு விளக்கு எப்போது அணையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏறத்தாழ அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அங்கே நின்று தவம் இருந்து அதன் பின்னரே நகர முடியும். ஐயோ ராஜா அப்படின்ற ஒரு சிறுகதையிலிருந்து இந்த ஒரு பகுதி. அதுக்கப்புறம் ஊவே சாமிநாத ஐயர் அடுத்த பேஜ்ல ஆரம்பத்திலிருந்து. இப்ப நிறைய பேர் அதை வாசிக்காம இருக்கிறது நான் பாக்குறேன். ஏன் உங்க கையில புக் இல்லாததுனாலயா? பக்கத்துல இருக்கிறவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்ல, புத்தகத்தையும் எடுத்து பார்த்துட்டு நாம வாசிக்கலாம். சரியா? சென்னை நகரத்தில் பார்க்க வேண்டிய பொருட்காட்சி சாலை, கடற்கரை, கோயில்கள், புத்தக சாலைகள், சர்வகலாசாலை மூலையவற்றையும் பார்த்தேன். வித்வான்களையும் அறிஞர்களையும் பார்த்து பழகியது கிடைத்ததற்கரிய பெரிய லாபமாக தோன்றியது. சிறந்த உத்தியோக பதவியை வகித்த பெரியவர்களெல்லாம் அடக்கமாகவும் அன்பாகவும் இருப்பதை கண்டு வியந்தேன். என் சரித்திரம் அப்படின்ற நூல்ல இருந்து. அடுத்தது புதுமை பித்தன், ஒரு சிறந்த சிறுகதை சிறுகதை எழுத்தாளர்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே பிகினிங்ல இருந்து. சாயந்திரம் ஆகிவிட்டால் நாகரிகம் என்பது இடித்துக்கொண்டு இடிப்பட்டு கொண்டும் போக வேண்டிய ரஸ்தா என்பதை காட்டும்படியாக பட்டணம் மாறிவிடுகிறது. அதிலும் வேகத்தின் நரம்பு முடிச்சு போல 4 பெரிய ரஸ்தாக்களும் டிராம் போகும் ரஸ்தாக்களும் சந்திக்கும் இடமாகிவிட்டாலோ தொந்தரவு சகிக்கவே முடியாது. ஆபீஸிலிருந்து ஏச்சு போய் வருவர்கள், இருட்டின் கோலாகலத்தை அனுபவிக்க வரும் அலங்கார உடை தரித்தவர்கள், மோட்டாரில் செல்லுவதற்கு இயலாத அவ்வளவு செயலற்ற அலங்கார வேஷ பக்தர்கள் எல்லாம் ஏகமேனியாக எல்லாம் ஒன்று என்று காட்டும் தன்மை பெற்றவர்கள் போல இடித்து தள்ளிக்கொண்டு அவரவர் பாதையில் போவார்கள். அன்றும் அம்மாதிரியே போய்கொண்டிருந்தார்கள். மகா மாசானம் அப்படின்ற சிறுகதையிலிருந்து. நான் ரொம்ப மதிக்கிற பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு அந்த பத்தி 15ல இருக்கு. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, யாராக இருக்க விரும்புகிறீர்களோ அதற்கு தன்னை தகவமைத்துக் கொண்ட சீர்மை மிக்கது சென்னை. ₹2 நல்ல தேநீர் உங்களுக்கு குடிக்க கிடைக்கும்.
75 ரூபாய்க்கும் ஒரு கப்பு தேநீரை அருந்த முடியும். மாடிப்படியின் கீழ் மாவு மாதிரியும் காலம் தள்ள முடியும். நட்சத்திர விடுதிகளிலும் உங்களை சீராட்டிக் கொள்ள முடியும். கூடைச்சோறும் தள்ளுவண்டி உணவும் உயர் ரக சர்வதேச தர உணவும் நீங்கள் பெறக்கூடிய இடம் சென்னை. அடுத்த வேளை உணவுக்கும் உத்தரவாதம் இல்லாத மக்கள் சென்னையில் காற்று வெளியில் நீட்டப்படும் கருணை கரத்தை பற்றி கொண்டு தான் வாழ்வதற்கான போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதற்கும் அடுத்த வேளை அவர்களுக்கு உணவு வழங்க தேவதூதர்கள் வருவதில்லைதான். அவர்களை விடவும் உன்னதமான சக மனிதர்கள் வந்துவிடவே செய்கிறார்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கான சொர்க்க பூமி சென்னை தான். நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேட்டு நிலமோ பள்ளமோ எதுவானாலும் என்ன, மக்கள் எப்படியோ அப்படித்தான் ஊரும் இருக்கும். மக்களிடமிருந்து ஊருக்கும் ஊர்குணம் மக்களுக்கும் பரிமாற்றம் கொள்வதுதானே இயற்கை. சென்னையின் வண்ணத்தை மக்களும் மக்களின் வண்ணத்தை சென்னையும் பூசிக்கொள்கிறார்கள். எல்லோரையும் தனக்குள் உள்ளடக்கி கொண்டு எல்லோருக்கும் ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு எல்லோருக்கும் பங்களித்து எல்லோரையும் வாழ வைக்கும் பெரும் கருணையே சென்னையின் வாசனை. இது தமிழ் இந்துல அவர் எழுதின ஒரு இதுல இருந்து நம்ம மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை வாசிப்போம். அது 25வது பேஜ்ல இருக்கு. ஆனா அவர்கிட்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, ரொம்ப நொடிந்து போய் எழுதுவாரு. அதை எப்பதான் மாத்த போறீங்க நீங்க? சென்னையை நேசிக்கிற மாதிரி எல்லாரும் உங்களையும் நேசிக்கிறாங்க மனுஷ், ரொம்பவுமே நேசிக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க, ஏத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் யாரோ ஒருவன் சுவரில் எழுதியிருந்தான், வெளியூர் வாசிகள் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுங்கள். இந்த சூழலில் எல்லோருக்கும் உணவளிக்க முடியாது. தயவு செய்து இந்த நகரத்தின் சுமையை குறையுங்கள். நான் ஆழமாக காயப்படுகிறேன். திரும்பி போகும் எல்லா பாதைகளையும் அழித்துவிட்டுதான் இந்த நகரத்திற்கு வந்தேன். நானும் சேர்ந்துதான் இந்த நகரத்தை உருவாக்கினேன். இந்த நகரத்தை காப்பாற்றுகிறவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்று நம்பினேன். வெளியேறுங்கள் என்ற குரலை வரலாறு நெடுகிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த முறை இந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை.
எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. இது ஊழியின் தினங்கள் அப்படின்ற நூலிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்களுடைய. இப்ப ஏன் இதுக்கு கீழே நமக்கு நூலினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நம்ம ஒரு வெளியே போறோம், நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதுல நமக்கு தெரியாத ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த ஃபிளேவர்ஸ் இருக்கும்போது என்ன நடக்கும், நமக்கு கொஞ்சம் கொடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேட்குறோம். தெரியாத ஃபிளேவர்ஸ் இப்போ வெனிலா தெரியும், சாக்லேட் தெரியும், பட் அது தெரியாம புது புது டேஸ்ட். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த கதைகளை எழுதி இருக்கிற எழுத்தாளர்களுடைய தன்மை உங்களுக்கு தெரியறதுக்காக இல்ல. இப்ப புதுமை பித்தன் எப்படி இந்த நகரத்தை பார்த்திருக்காரு, பிரபஞ்சன் எப்படி இந்த நகரத்தை பார்த்திருக்காரு, இது நல்லா இருக்கா இப்படி பேசுறது, நம்ம படிக்கிறது பிடிச்சிருக்கா, தொடர்ந்து செய்வோமா? ஓகே. சோ அந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு சுவைக்க தந்த மாதிரி தான் இங்க இருக்கிற கதைகள்ல இருக்கிற பத்திகளை உங்களுக்கு சுவைக்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத இங்க போடிட்டு காமிச்சிருக்காரு. அதை நீங்க இந்த நூல்களை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்ற. ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறது 23வது பேஜ்ல இருக்கு. வாசிப்போமா? இல்ல உங்கள யாராவது இங்க வாசிக்கிறீங்களா? நான் அதை ரிப்பீட் பண்றேன், வாசிக்க மாட்டீங்களா? வரணும், நான் உங்களுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன்ல. வாசிக்கிறீங்களா? வாங்க. ஆமா, நான் இப்ப வாசிக்கலாம். திரு அள்ளிக்கேணியின் தெருக்கள் அகலமாய் இருந்தன. நாழியோடு போட்ட வீடுகள், நீண்ட திண்ணைகள், சாணம் தெளித்து அழகாக கோலமிட்டிருந்தார்கள். அவர்கள் குடியிருந்த கிழக்கு பகுதியில் ஒன்றிரண்டு பக்தர்களின் வீடுகள் இருந்தன. அவர்கள் விடிய காலையில் கும்மட்டு அடுப்பை பிழைவிட்டபடியே தங்கள் வேலையை செய்ய துவங்கி இருப்பார்கள். கோவிலுக்கு தெற்கே ஒரு இடிந்த குளம் இருப்பதை கண்டிருக்கிறான். அதில் யாரும் குடிக்க போவதில்லை, தூர்ந்து போயிருந்தது. நன்றி. எப்படி இருந்தது? அவங்களே வாசிக்கட்டுமா இல்ல நான் வாசிக்கட்டுமா? நீ நானே வாசிக்கலாம். தேங்க்யூ. அது யாமம் அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து இந்த பத்தி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், கவிஞர். அவருடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விலை கூவி விற்கலாம், சும்மா கிடந்தாலும் நான் கலைஞன் அப்படின்னு. இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கா நான் சொன்னது? ஒரு கலைஞனா இருக்கும், ஆர்டிஸ்ட். இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நீங்க ஸ்ட்ரீட்ல பாப்பீங்க, எவ்வளவு அழகா பாடுறாங்க, எவ்வளவு அழகா ஓவியம் வரைகிறாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கூட விலை கூவி விற்கலாம், ஆனா சும்மா கிடந்தாலும் நான் கவிஞன், நான் கலைஞன் அப்படின்னு சொல்லவர் விக்ரமாதித்யன். அவர் எழுதியிருக்கிறது எனக்கும் என் தெய்வத்துக்கும் இடையேயான வழக்கு அப்படின்ற ஒரு நூலில் இருந்து. நமக்கும் தெய்வத்துக்கும் நிறைய வழக்குகள் இருக்கும்ல, இருக்குமா? நீ ஏன் என்னை கருப்பா பிறக்க வச்ச, நீ ஏன் நான் இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாமே, இருக்கா? காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்கல்ல, என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் தாட் உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம் இல்ல? அப்படி நம்மளை சிந்திக்க வச்சுட்டாங்கப்பா எல்லாரும். அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. நீங்க எப்படி இருந்தாலும் நாம அனைவருமே யூனிக் பர்சனாலிட்டிஸ், ரைட்? அதனால நீங்க முதல்ல உங்களை கண்ணாடியில பார்த்துக்கிட்டு உடனே என்ன சொல்லுவீங்க?
என் அழகு செல்லம், ஐ லவ் யூ டி. ஓகே, ஃபர்ஸ்ட் we have to love ourselves. அது சொல்லி பாருங்களேன், ஒரு 3 வாட்டி சொல்லிக்கோங்க ஒரு நாள்ல. அப்படி கண்ணாடி பார்ப்போம்ல போகும்போதெல்லாம், சொல்லிக்கிறீங்களா? அப்படி நமக்கே நாம நிறைய வழக்குகள் தொடுத்துக்கிட்டு இருப்போம்ல, அதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். 21 பேஜ் நம்பர், பிகினிங். அந்நாளைய சென்னை எனக்கு பிடித்த ஊர், எல்லாருக்குமே இனிய மாநகரமாகத்தான் இருந்திருக்கும். இப்போதுள்ள வாகன நெரிசல் இராது, ஜனக்கூட்டம் கிடையாது, பஸ்களில் உட்கார இருக்கை கிடைக்கும், மாம்பழம் மெயின் ரோடுகளில் மரங்கள் நிறைந்திருக்கும், நிறைய பங்களாக்களில் ஐயர் வீடுகளில் மாமரங்கள் இருக்கும். பஸ்ஸில் செல்வது என்பதே அபூர்வம். மாம்பழத்திலிருந்து மயிலாப்பூருக்கு நடந்து செல்வது நல்ல அனுபவம். புறநகர் பகுதிகளே தோன்றி இருக்கவில்லை. வேஷ்டி கட்டியிருப்பவர்களை பார்க்க முடியும். ஹோட்டல்களில் அருமையான சாப்பாடு போடுவார்கள். இவ்வளவு ஆட்டோக்கள் எல்லாம் வந்திருக்கவில்லை. டாக்ஸி தான், வசதியுள்ளவர்கள் போவார்கள். இறந்து விட வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொண்டு திரும்பவும் வருவோம். திரும்பவும் நாம வாசிப்பதற்கான இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு போவோம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆக்ஷன்ஸ் ஆர் எஸ். So actions are stronger than words. So இது செயல் வடிவத்தில் நீங்க செயல்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு வாசிப்பு இயக்கத்தை நடத்துவதற்கான வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு